ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன எபிசோடில் எது வரைக்கும் பார்த்தோன்னா, ஜங்குக் வந்து இந்தமாரி லீசாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். லீசா தான் என்னோடய ஃபியான்சி அப்படின்னு வந்து எல்லோரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அது டேங் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பார் ஒரு ஓரமாக. ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே அந்த ப்ளேஸ்லேயே நிற்க முடியாமல் அவர் பட்டு ஒரு ரூமுக்கு ஓடி வந்துடுறாரு. அந்த ரூமில் தான் வந்து நம்ஜூன் உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறார், என்னாச்சு, ஏன் ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ வந்து டேங் ரிப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. அவர் பட்டு வந்து உள்ளே உட்காந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கார். இவர் எதுக்கு அப்புறம் நம்மளை அப்ரோச் பண்ணுறாரு, இவருக்கு தான் ஃபினான்ஸ் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது நம்மளே அப்ரோச் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதிலே இப்போ யோசிச்சுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனசுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். அது படுத்துட்டார் கொஞ்ச நேரத்தில். படுத்துகிட்டே அப்படியே அழுதுட்டுருக்காரு. நம்ஜூன் வராரு. வந்து உனக்கு என்னாச்சு, ஏன் அழுகுற, யார் ஒன்று என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் சொல்கிறார். அதுக்கு வந்து டேங் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணல. நம்ஜூனும் சரி இவன் தூங்கிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து வெளில வந்துட்டார். டேங் ஆனால் வந்து கண்ணை மூட்டே வச்சிட்ருக்காரு. ஏன் அப்படி பண்ணணும், நம்மளுக்கு அதான் பாஸில் வந்து டேங்கும் ஜங்குக்கும் ஒன்றா வெளில போயிருப்பாங்க, ஊர் சுற்றிருப்பாங்க. அந்த இதெல்லாம் யோசிச்சு இவர் தானே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணார் ஃபீலிங்கை. கடைசியில் இவரே ஏன் வந்து சொல்கிறாரு இந்தமாரி ஃபியான்சி எதுக்கு இருக்குது, எதுக்கு என்ன அவர் அக்செப்ட் பண்ண, அந்தமாரி திங்கிங்கோடு. அட் த சேம் டைம் அவருக்கு தோணுது, எப்படி இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்தமாரி விஷயம்லாம் அப்படின்னு ஒன்று தோணுது. பட் வந்து அந்த ப்ராசஸிங்லேயே இருக்கார் மனுஷன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரே வந்து ஏஞ்சி உட்காந்துட்டு கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு வெளில வராரு. வெளில வரும்போது பார்த்தா சோல்ஜர்ஸ்லாம் கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவரும் போகிறாரு. போயிட்டு என்னாச்சு, ஏன் எல்லாம் கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டதுக்கு ஒரு சொல்கிறாரு, ஏன் உனக்கு தெரியுமா, கேப்டன் ஜியான் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு. உடனே டேங்க் ஷாக் தாங்கலை. ஏன் அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. அதுக்கு அந்த சொல்கிறது, உனக்கு ஹேண்ட் தெரியும்ல, அவர் வந்து கேப்டன் வந்து கொண்டுட்டாராம், அதை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கிட்ட அந்த சொல்கிறாரு. டேங்கால் நம்பவே முடியல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த சொல்கிறாரு, இந்தமாரி வந்து கேப்டன் ஜான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரூம் போனார். அப்போ ஜென்ரல் கிம்மும் வந்து உள்ளே போனார். உள்ளே போயிட்டு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு வந்து கேப்டன் ஜான் வந்து வெளில வந்தார் வாயில் அடியோட. அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணோம், ஏதோ வந்து ஜென்ரல் கிம் வந்து நல்லா அடிச்சிருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க கேப்டன் ஜியானை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட சொல்கிறார். டேங்க் கேட்டோடனே அப்படியே நிற்கிறதுலாம் இல்லை, அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டை நோக்கி ஓடி வீட்டுக்குள்ளே வேகமாக என்டர் ஆகிட்டு ஜென்ரல் கிம் வந்து ஏதோ ஒரு அஃபிஷியல் மீட்டிங்கில் இருக்கார் போல். மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் வராரு. வந்தோடனே வந்து ஜென்ரல் கிம் கேட்குறாரு, என்னாச்சு, எதுக்கு வந்த, இப்போ நீ உள்ளே நுழையக்கூடாது, மீட்டிங் வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போதே போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் நிறுத்திடுறாரு. அவங்க உடனே வந்து டேங்க் சொல்கிறாரு, எதுக்கு வந்து கேப்டன் ஜியானை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, எதுக்கு அவர் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது டேங்கோட அம்மாவும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு டேங், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. நீங்கள் டேங்கும் சொல்கிறாரு, நீங்கள் தானே வந்து ஹேனை கொண்டீங்க, இல்லை நீங்கள் தானே ஹேனை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு வந்து டேங்கோட அம்மாவும், நீ என்ன பேசுகிற டேங், கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜென்ரல் கிம்மும் சொல்கிறாங்க, சரி நீ வீட்டுக்கு போ, லைக் நீ கேம்புக்கு போய் உன்னோட டே டு டே வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கிம் சொல்கிறாங்க. டேங்க உடனே என்னாலலாம் வந்து கம்மில் இருக்க முடியாது, நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பொலின்னு ஒரு ஜென்ரல் கிம் வந்து பொலின்னு எழுதுறாரு. டேங்கோட அம்மாவும் வேணாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஜென்ரல் கிம் வராரு. வந்து டேங்கோட நெக்கையை பிடிச்சி, உனக்கு என்ன ஜெயில் போகணுமா, நீ ஜெயில் தான் போய் வாழணும்னா ஆசைப்பட்டேன்னா சொல்லு, நான் அவனை ஜெயிலே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட நெக்கை பிடிச்சி நெருக்கிறாரு ஜென்ரல் கிம். உனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே லக்ஸரியஸாக இருக்கணும்னா நீ வாய முட்டுரு, இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே போயிடும், கையில் இருக்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஜென்ரல் கிம் அப்படியே கீழே போட்டு அவர் பாட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு டேங்கு. உடனே வந்து டேங்கோட அம்மாவும் பிடிச்சிட்டு ஓகே நீ அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பற்றி கேட்குறாங்க. டேங் அதுக்கு சொல்கிறாரு, இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சாரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து டேங்கோட அம்மா கிட்டே சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்து ஜெனியும் யுங்கியும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து டேங்கோட குளத்தை பார்த்தோன்னே யுங்கிக்கு புரிஞ்சிச்சு. ஜெனி கொஞ்சம் வந்து அந்த ஸ்டெப்ஸில் வரும்போது கேட்டிருப்பாங்க போல். அவங்களும் அப்பா அப்படி அடித்தாங்க வந்து டேங்கோட அம்மா கிட்டே கேட்டுருக்காங்க. உடனே அவங்க வந்து எதுவுமே பேசல, அவங்க கம்மியே இருக்காங்க. அதுக்கு வந்து ஜெனி சொல்கிறா, நம்ம உடனே இந்த பிளேஸ் விட்டு போகணும், நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறா. அதுக்கு வந்து டேங் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை, நீ போய் வந்து யூஎஸில் போய் படி, உங்கள் கிராஜுவேஷனை முடி, அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றார். ஆனால் இவங்க சைலண்ட்டாகவே இருக்கார். அவர் என்ன தான் வந்து வயசில் மற்ற 2 பேரை அதிகமாக இருந்தாலும் அவர் சைலண்ட்டாக கம்முன்னே இருக்கார். இங்கே வந்து டேங் யோசிக்கிறாரு, ஓகே அப்போ வந்து நம்ம அப்பா தான் வந்து எல்லாத்துக்கும் ரீசனு, இவர் தான் அந்த ட்ரக் கடத்துகிற வேலைலாம் பார்க்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சைட் பார்த்தா 2 சோல்ஜர் வராங்க, டேங்கை தூக்கி போடுறாங்க. டேங்கை அழைச்சிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. இங்கே வந்து டேங்கோட அம்மாக்கெலாம் ஒரே மன கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல ஜென்ரல் கிம் சொன்ன ஒரே விஷயத்தினால.
ஜெயிலில் அழைச்சிட்டு போய் போட்டு ஒரு டேங்கோட பேண்ட்டை உருவி விட்டுறாங்க. இங்கே வந்து டேங்க் வந்து ஒரு மாதிரி ஃபிஷியாக ஃபீல் ஆகுது, யாரும் இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டேங்க் புரியுது. இந்த பேண்ட்டை ஊறினதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய செட் ஆஃப் புக் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. போட்டுட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக 2 பக்கெட் ஃபுல்லாக வந்து சால்ட்டை நிரப்பி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்தமாரி புக்கெல்லாம் கையில் கொடுக்குறாங்க. கையில் கொடுத்துட்டு நீ முட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு சால்ட்டெல்லாம் கீழே கொட்டி விட்றாங்க. கொட்டி விட்டு இந்த இது மேலே முட்டி போட்டு புக்கை மண்டையில் வச்சுட்டு 2 கையிலையும் 2 புக்கை வச்சுட்டு உட்காரு அப்படின்னு அதான் நீல் டவுன் போடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 சோல்ஜரும் டேங்காக அது யோசிக்கும் போதே கண்ணெல்லாம் கலங்குது. ஐயோ சரி நம்ம ஒரு வழி பண்ணதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் யோசிச்சிட்டே இருக்காரு. உடனே வந்து சொல்கிறாங்க, நீ இப்போ பண்ணலன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னோடனே அவரும் போய் நீல் டவுன் போட்டுறாரு. நீல் டவுன் போட்டு புக்கெல்லாம் கையில் வச்சுட்ருக்காரு. இந்த சைடு வந்து இன்னொரு பர்சன் சொன்னால அந்த பர்சன் வந்து ஸ்லோவாக கண்ணை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு டேங் அப்படின்றாரு. இங்கே டேங்க் வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அவருக்கு வந்து ஜங்குக்கை பார்க்கும்போது. இங்கே ஜங்குக்கு ஷாக்கு. அவர் வந்து கையிலலாம் வந்து விலங்க மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு வீக் வாய்ஸோட டேங் என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குறாரு. அவர் இந்த போஸ்ட்டில் அந்த புக்கை கையில் வச்சுட்டு பார்க்கும்போது அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து ஆக்சுவலாக கையில் வந்து விலங்க மாட்டியிருக்காங்க. சம்வாட் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்காங்க 2 பேரும். ஆனால் அவரால் கிட்ட போக முடியாது. ஆல்ரெடி டேங் வந்து ஜங்குக்கு மேலே சமகாண்டில் இருக்காங்க. அது வந்து ஜங்குக்கும் தெரியும். உடனே வந்து டேங் கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ என்ன பண்ணுற, ஏன் எதுக்கு இதை பனிஷ்மெண்ட் அப்படிலாம் வந்து வரிசையாக 3 வாட்டிக்கு 3 லைனை சென்டென்ஸ் வரிசையாக சொல்லும் போதே வந்து டேங் சொல்லிடுறாரு, பேசாதீங்க நீங்கள் அப்படின்ட்டு. ஜங்குக்கும் புரிஞ்சுக்க முடியுது, சரி நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்கிறார் சாரி அப்படின்னு. அவர் எதுக்கு மீன் பண்ணுறாரு அவருக்கும் தெரியுது, இந்த லீசா விஷயத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. டேங்க்கும் புரியுது, அதுக்கு தான் சாரி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து டேங்க் வந்து எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அவர் பாட்டும் வந்து முட்டி போட்டு அந்த 2 புக்கையும் வந்து பிடிச்சி நிற்கிறாரு. டைம் போக போக டேங்க் வந்து கால்லேருந்து ரத்தமாக ஊற்றுது. அவரால் ஹேண்டிலும் பண்ண முடியல அந்த முட்டி போட்டு உட்கார்றது. இதை வந்து ஜங்குக்கு பார்க்கும்போது அப்படியே மனவலியாக இருக்குது. அவர் வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் அதுமாரி சொன்னதுக்கும் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னை இந்த விஷயம் இப்படியா உன்னை பார்க்கணும், எனக்கு உன்னை பார்த்தோன்னே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணணும் அப்படிலாம் தோணுது, ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் எந்த அப்ரோச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் உனக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. வச்சுட்டு ஒரு சமயத்துக்கு மேலே அவரால் முடியல அப்படி பார்க்க. உடனே அவர் வராரு. கிட்ட வந்துட்டு டேங்கோட புக்கெல்லாம் எடுத்து அவர் கையில் வச்சுக்கிறாரு. இந்த புக்கெல்லாம் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அவரும் முட்டி போடுறாரு அந்த சால்ட் இதிலே முட்டி போட்டு நிற்கிறாரு. உடனே டேங்க் சொல்கிறார், நீ எதுக்கு நிற்காத போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். டேங்க் இது உடனே இப்படி ஜங்குக்கு வந்து உட்காந்தெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு மனசு கஷ்டமாகுது. நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் டேங்க் சொல்கிறாரு, உனக்கு இது பனிஷ்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை, நீ தான் ஆல்ரெடி என் மனசை ஹர்ட் பண்ணிடல, இப்போ எதுக்கு திருப்பி வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்க, என் ஃபீலிங்ஸில் விளையாடுறதா உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசோடு மனுஷன் புலம்பிகிட்டு இருக்காரு. அப்படி டேங்க் பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு சோல்ஜர்ஸ் வராங்க. அந்த 2 சோல்ஜர்ஸ் வந்து ஜங்குக்கிட்டே ஒரு விடுறாங்க. விட்டுட்டு, நான் உன்னை இந்த வேலையை பார்க்க சொன்னேனா, உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தனா அப்படின்னு ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா போட்டு அடின்னு அடித்து அவர் உதடுலேருந்து ரத்தம்லாம் வருது. டேங்க் பார்த்துட்டு கத்துறாரு, நிறுத்துங்க அவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்த சோல்ஜர் உடனே கேட்குறாரு, ஏன் உனக்கு அடி வேணுமா அப்படின்னு. உடனே வந்து டேங்க் சைலண்ட் ஆகிடுறாரு. உடனே என்னன்னு தெரில, திடீர்னு வந்து டேங்க் வந்து அந்த செல்லேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக எழுப்புறாங்க. எழுப்பினோடனே டேங்க் புரிஞ்சிச்சு, சரி நம்ம அப்பா தான் ஏதோ வேலையை பார்த்து விட்ருக்காரு அப்படின்ட்டு. டேங்க் வந்து லாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கை பார்க்குறாரு ஒரு கிளான்ஸு. வந்து ஜங்குக்கு வந்து பாவம் கீழே உடம்பு மூலியமாக படுத்து கிடக்குறாரு. வாங்கின அடி பத்தாதுன்னு அடி வாங்கிட்டு படுத்து கிடக்குறாரு. டேங்க் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே போகிறாரு, எதுக்கு இப்படி ஹர்ட் பண்ணணும், இவர் பாட்டு கம்மி இருந்துருக்கலாம்ல, அடி வாங்காமாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் டேங்க் புரியுது, சரி நம்மளோட தகப்பன் தான் வந்து இந்தமாரி போய் அந்த பிளேஸில் உட்காந்து இவரை நம்ம கண்ணு முன்னாடி அடி வாங்குறத பார்த்து மனவேதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அனுப்பி விட்ருக்காருன்னு அவருக்கு புரியுது. அவன் டேங்க் யோசிக்கிறாரு, கன்ஃபார்ம் வந்து ஜங்குக்கு சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து இருக்காரு. டேங்க் வந்து அந்த 2 காட்ஸும் வெளில அழைச்சிட்டு போயிடுறாங்க.